வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம்.சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன். செய்தியாசிரியர் எம்.டி. லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். வீடுகளுக்கு செல்ல வேண்டாம், 30ஆம் தேதி வரை காத்திருங்கள். இலங்கையர்களிடம் முக்கிய வேண்டுகோள். அவசர கால சட்டத்தை பிறப்பித்தார் ஜனாதிபதி. 2016ஆம் ஆண்டுக்கு பின்னர் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தியுள்ள டிட்வா புயல். பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம். முன்னோக்கி செல்ல வேண்டாம் என சாரதியிடம் கூறினோம், அவர் கேட்கவில்லை. பஸ்ஸில் சென்ற பயணி தெரிவிப்பு. கலாஓயா ஆற்று வெள்ளத்தில் பேருந்தில் சிக்கிய 68 பயணிகள் 29 மணித்தியால கடும் பிரயத்தனத்தின் பின் மீட்பு. மண்ணுக்குள் புதைந்த சோதனை சாவடி, சிக்குண்ட ராணுவ வீரர்கள். வெளிமடையில் மண்மேட்டை அகற்ற சென்றவர்கள் அனர்த்தத்தில். அரநாயக்கவில் இன்று மிகப்பெரிய கொடூரம். 20 குழந்தைகள் உட்பட 120 பேர் மண்ணுக்குள் புதையுண்டனர். மீட்க முடியாத துயர நிலை. டிட்வா புயல் இன்று இரவுக்குள் யாழ்ப்பாணத்திலிருந்து முழுமையாக கடலுக்குள் சென்றுவிடும். வெளியான முக்கிய அறிவிப்பு. தொலைபேசி இணைப்புகள் துண்டிக்கப்பட்டமைக்கான காரணம் வெளியானது. எடுக்கப்பட்ட முக்கிய நடவடிக்கை. கொழும்பு மாவட்டத்தின் நீர் விநியோகம் முற்றாக தடைப்படலாம். விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. பல பகுதிகளுக்கு எரிபொருள் விநியோகம் தடை. மீட்பு பணிகளை காணொளிகள் மூலம் அவதானித்துக் கொண்டிருந்த ஜனாதிபதி. இலங்கையை வந்தடைந்த இந்திய படையினர். பெருந்தொகையான நிவாரணப் பொருட்களும் கையளிப்பு. $50,000 உதவியாக வழங்கிய மாலைத்தீவு. அமெரிக்கா $2 மில்லியன் உதவி. உள்நாட்டு செய்திகள். சூறாவளி ஏற்படும் நிலைமை நாட்டை விட்டு நகர்ந்து செல்கின்ற நிலையில் நேரடி பாதிப்பு நீங்கியுள்ள போதிலும் மறைமுகமான அனர்த்த நிலைமை தொடர்ந்தும் நீடிக்கிறது. இதன் விளைவாக வடக்கு, வடமத்திய, வடகிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பொழிய வாய்ப்புள்ளது என்று வளிமண்டலவியல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ள அவர், එසේ නමුත් මේ පද්ධතියේ වක්‍ර බලපෑමත් 30 වෙනිදා වෙනකොට දිවයින තුලින් බැහැර වෙනවා. එතකොට දිවයින තුල තියෙන්නේ සාමාන්‍ය කාලගුණික රටාවක්. එතකොට සාමාන්‍යයෙන් සවස් යාමේ හෝ රාත්‍රී කාලේ වැසි හෝ ගෙගුණු සහිත වැස්තත්යන් නිර්මාණය වෙන තත්ත්වයන් තමයි ඉස්මතු වෙන්නේ. එසේ නමුත් ඊයේ දිනේ ගත්තම ඊයේ දිනේ වර්ෂාපතන තිබිලා තියෙනවා. මධ්‍යම කඳුකරයේ ආශ්‍රිතව සාමාන්‍යයෙන් මිලිමීටර් 200 ගණන් තිබිලා තියෙනවා. ඊට අමතරව උතුරු පළාතේ මිලිමීටර් 100 ගණන් මට්ටමේ වර්ෂාපතන තිබිලා තියෙනවා. එතකොට මේ වර්ෂාපතන හේතු කොටගෙන අපි දන්නවා තවදුරටත් ගම් වතුර උදුරු වලට භාජනය වෙලා තියෙන්න පුළුවන්. එතකොට එක පාටම ජනතාව මේ වැස්ස අඩු වෙනකොට තමන්ගේ නිවෙස් කරා ළඟා වෙන්න එපා. මොකද හේතුව මේ ගම් වතුර හිමින් වහින්නේ. අනිත් එක තමයි සුළි කුණාටුව හේතු කොටගෙන සාමාන්‍යයෙන් විදුලි රැහැන් පද්ධති කඩා වැටලා තියෙනවා, ගස් කොළන් කඩා වැටලා තියෙනවා. ඉතින් ඒක නිසා ඒ පිළිබඳ වගකීම් දරන ආයතන මගින් ප්‍රකාශ කරන තුරු සාමාන්‍යයෙන් ගෙවල් වලට යන්න එපා කියන ඉල්ලීමත් මම මේ වෙලාවේ මතක් කරනවා. ගම් වතුරත් හේතු කොටගෙන තමන්ගේ ලිං වල තියෙන ජලය අපිරිසිදු වෙලා තියෙන්න පුළුවන්. ඉතින් ඒවා පානය කිරීමෙන් වළකින්න. මොකද වෛද්‍ය ප්‍රශ්න ඇතිවීමේ හැකියාවන් තියෙනවා. கடுமையான மழை வீழ்ச்சி குறைந்துள்ள போதிலும் அனர்த்த நிலைமை இன்னும் தணியவில்லை என்பதால் அனர்த்தத்திற்கு முகங்கொடுத்துள்ள மக்கள் தமது வீடுகளுக்கு திரும்பிச் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். சூறாவளி நிலைமையின் காரணமாக அறுந்து விழுந்த மின்கம்பிகள் இன்னும் முழுமையாக சீரமைக்கப்படவில்லை. சம்பந்தப்பட்ட நிறுவனங்களினால் முறையான அறிவிப்பு வெளியிடப்படும் வரை தங்கள் வீடுகளுக்கு திரும்ப வேண்டாம். அத்தோடு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கும் கிணறுகளை சுத்திகரிக்காமல் குடிநீருக்காக அதனை பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இது பல சுகாதார பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். இருப்பினும் இதன் மறைமுகமான தாக்கங்கள் தொடர்ந்தும் நாட்டில் நீடிக்கும். நாட்டிற்குள்ளேயும் சுற்றியுள்ள கடற்பிரதேசத்திலும் காற்றின் வேகம் மணிக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதனால் மீன்பிடி மற்றும் கடற்போக்குவரத்து நடவடிக்கைகளை முற்றாக தவிர்த்துக் கொள்ளுங்கள். இந்த மறைமுகமான தாக்கங்கள் நவம்பர் 30ஆம் தேதியாகும் போது நீங்கும். அதன் பின்னர் சுமூகமான வானிலை நிலைமை உருவாகும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதே நேரம் நாட்டில் தற்போது நிலவும் அசாதாரண நிலைமை காரணமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவசர கால சட்டத்தை பிறப்பித்துள்ளார்.
பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் நாட்டின் நல்வாழ்வை உறுதி செய்வதற்கும் பொது வாழ்க்கையை நிலைநிறுத்த அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்குவதை உறுதி செய்வதற்கும் அவசர கால சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் சனத் நந்தித குமாநாயக்கவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பின்படி நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் அவசர கால சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ள அவசர கால நிலை சட்டத்தின்படி அதிக அதிகாரங்கள் அரசு இயந்திரத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பாரிய அனர்த்தத்தின் போது நாட்டின் சாதாரண நடவடிக்கைகளுக்கு பாதகம் ஏற்படுவதை தடுத்து நிறுத்துவதற்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அந்த அதிகாரங்களை பயன்படுத்தி மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீளமைப்பதே இதன் நோக்கம் என ஜனாதிபதியின் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதே நேரம் உயிர் பாதுகாப்பு பணிகளுக்கு தேவையான உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்களை போலீஸ் கடற்படை பிரிவு வெளியிட்டுள்ளது. தற்போது நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள அவசர கால அனர்த்த நிலைமை காரணமாக உயிர் பாதுகாப்பு பணிகளுக்காகவும் மற்றும் எந்தவொரு அனர்த்த நிலையிலும் பயன்படுத்தும் வகையில் போலீஸ் கடற்படை பிரிவின் உத்தியோகத்தர்கள் படகுகளுடன் தயார் நிலையில் உள்ளனர். போலீஸ் கடற்படை பிரிவின் உதவி தேவைப்படும் பட்சத்தில் 07185918668 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு உதவியை பெற்றுக் கொள்ள முடியும். இதே நேரம் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக அத்தியாவசியமற்ற மற்றும் ஆபத்தான பயணங்களை தவிர்க்குமாறு ராணுவ தளபதி லசந்த ரொட்ரிகோ பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். අයපත් වාතාවරණය තුළ විවිධ ස්ථානවල සංචාරය කිරීමෙන් වළකින ලෙස මම සියලුම ජනතාවගෙන් ඉල්ලා සිටිනවා. ඒකට හේතුව තමයි ඔබ එම ස්ථානවල ගිහිල්ලා ඔබ ජීවිතය අවදාමට දාගන්නවා වගේම ඔබව ගලවා ගන්නට එන මේ හමුදා සමාජිකයන්, ගුවන් නාවික යුද සමාජිකයන් ඒගොල්ලන්ගේ ජීවිතත් ඒගොල්ලෝ අවදාමට ලක් කර ගන්නවා. ඉතින් ඔබගෙන් මම ඉල්ලා සිටින්නේ රජයෙන් දෙන උපදෙස් පිළිපදින්න අයින් වෙන්න කියනවා නම් ඔබ කරුණාකරලා එම ස්ථානවලින් අයින් වෙන්න. හේතුවක් ඇතුව තමයි ඒ දැනුම් දීම් කරන්නේ. மோசமான காலநிலை காரணமாக பல இடங்களுக்கு பயணிப்பதை தவிர்க்கவும். உங்கள் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் போது உங்களை காப்பாற்ற வரும் ராணுவம், கடற்படை, விமானப்படை ஆகியோரின் உயிர்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கிறீர்கள். எனவே அத்தியாவசிய பயணங்களை தவிர்க்கவும் என குறிப்பிட்டுள்ளார். இதே நேரம் நீர்நிலைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் அவற்றை அண்மித்த பகுதிகளில் விளையாடுவதை தவிர்க்குமாறு கடுமையாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது வெள்ள நீரில் விளையாடுபவர்கள் தொடர்பான காணொளிகள் சமூக வலைதளங்களில் அதிகரித்து வருகின்றன. இது உயிராபத்தான செயல் என்பதால் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளத்தினால் எலிக்காய்ச்சல் பரவக்கூடிய அபாயம் காணப்படுவதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே சுத்தமான நீரை பயன்படுத்துமாறு சுகாதார மேம்பாட்டு பணியகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையில் பெரும் பேரழிவை ஏற்படுத்தியுள்ள இயற்கை பேரிடரால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இன்று மாலை வரை 132 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 176 பேர் காணாமல் போயுள்ளதாக மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. இதே நேரம் இந்த இயற்கை அனர்த்தங்களினால் நாட்டில் 1,79,868 குடும்பங்களைச் சேர்ந்த 6,46,567 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக மலையக பகுதிகளில் அதிகளவான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தில் மட்டும் இன்று மாலை வரை 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அழகிய மலையக பிரதேசங்கள் இயற்கை பேரழிவால் உருக்குலைந்து போயுள்ளது. மலையக மக்கள் தங்கள் உறவுகளை தொலைத்த நிலையில் பெரும் துன்பத்தில் தள்ளப்பட்டுள்ளனர். அதேவேளை வடக்கு கிழக்கிலும் பேரழிவை ஏற்படுத்திய புயலால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடுகளை விட்டு வெளியேறி இடம்பெயர்ந்துள்ளனர். இலங்கையில் 2016ஆம் ஆண்டிற்கு பின்னர் ஏற்பட்ட பெரும் இயற்கை பேரழிவு இதுவென அனர்த்த மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இலங்கையில் பேரழிவை ஏற்படுத்திய டிட்வா புயல் இன்று நண்பகல் தமிழகத்தை நோக்கி நகரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
அனுராதபுரம் கலாஓயாவில் வெள்ளத்தில் சிக்கிய பேருந்தின் கூரையில் தஞ்சமடைந்திருந்தோர் கடற்படையினரின் பல மணித்தியால கடும் பிரயத்தனத்துக்கு மத்தியில் இன்று சனிக்கிழமை அதிகாலை மீட்கப்பட்டனர். குறித்த பேருந்தில் வெளிநாட்டு பிரஜை ஒருவர் உட்பட சுமார் 68 பயணிகள் காணப்பட்டனர். இவர்கள் மீட்கப்பட்டு நொச்சியாகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடும் மழையுடனான காலநிலை காரணமாக கலாவெவ நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டமையால் அதனை அண்மித்த தாழ்நிலங்கள் மற்றும் வயல்வெளிகள் முற்றாக நீரில் மூழ்கியுள்ளன. இந்நிலையில் குறித்த பகுதியில் அனுராதபுரம் புத்தளம் வீதியில் சென்று கொண்டிருந்த பேருந்தொன்று வெள்ளம் காரணமாக கலாவிவ பாலத்தில் சிக்குண்டது. பின்னர் அதிகரித்த வெள்ளப்பெருக்கினால் குறித்த பஸ் நீரில் அடித்து செல்லப்பட்டது. எனினும் பேருந்து நீரில் அடித்து செல்ல முன்னர் அதிலிருந்து வெளியேறி அருகில் இருந்த வீடொன்றின் கூரை மீதேறி அமர்ந்திருந்தனர். யாழ்ப்பாணம் உயர் நீதிமன்ற நீதிபதியொருவரும் குறித்த பேருந்தில் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு அனர்த்தத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் கடற்படையினரால் இடைவிடாது முன்னெடுக்கப்பட்டன. அதிகரித்த வெள்ளப்பெருக்கினால் மீட்பு பணிகள் மிகுந்த சிரமமுடையதாக இருந்தது. இதன் காரணமாக கடற்படையின் 3 விசேட மேலதிக மீட்பு படையினர் இப்பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்நிலையில் சுமார் 24 மணித்தியாலங்களுக்கும் அதிக நேரம் அங்கு சிக்கியிருந்த பயணிகள் அனைவரும் மீட்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ தெரிவித்தார். இந்த அனர்த்தத்தில் சிக்கிய கினிகத்தனை பிரதேசத்தை சேர்ந்த WM சாந்த என்ற நபர் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். புல்மோடையில் இருந்து கொழும்பு நோக்கியே பஸ் சென்று கொண்டிருந்தது. எச்சரிக்கைகள் இருந்த போதிலும் அதிக வெள்ளம் சூழ்ந்த நீரில் பஸ் சென்றது. முன் செல்ல வேண்டாம் என சாரதியிடம் கூறினோம். ஆனாலும் அவர் முன்னோக்கி சென்றார். கலாஓயா கிராமத்தை அண்மித்த போதே பாலத்தில் செல்ல வேண்டாம் என கூறினோம். எனினும் முன்னோக்கி சென்ற போது நீர்மட்டம் அதிகரித்ததால் பஸ் அங்கு சிக்கிக் கொண்டது. பஸ்ஸை முன்பின் என எங்கும் நகர்த்த முடியாத நிலையில் வெள்ள நீர் பஸ்ஸுக்குள் வர தொடங்கியது. அதன் பின்னர் கடற்படையினருக்கு அறிவித்தோம். அத்தோடு பஸ்ஸின் மேல் அனைவரும் ஏறிக்கொண்டோம். ஆண்களின் உதவியுடன் பெண்களும் மேலே ஏற்றப்பட்டனர். கடற்படையினர் எம்மை பஸ்ஸில் இருந்து இறக்கி வீடொன்றில் கூரையில் ஏற்றினர். கூறுவதற்கும் மிக கவலையாக உள்ளது. அந்த கூரையும் மிகவும் ஆபத்தான நிலையிலேயே இருந்தது. சுமார் 29 மணித்தியாலங்கள் அந்த கூரையில் தான் இருந்தோம். நான் புத்தளம் செல்வதற்காக அனுராதபுரத்திலேயே இந்த பஸ்ஸில் ஏறினேன். பின்னர் மறுநாள் காலை விமானப்படையின் உலங்கு வானூர்தி ஒன்று வந்தது. எனினும் அதனை நாம் கீழே வர வேண்டாம் என கூறினோம். வானூர்தி கீழிறங்கினால் நாம் அமர்ந்திருந்த கூரை உடையக்கூடிய அபாயம் காணப்பட்டது. கூரை உடைந்து விழும் பட்சத்தில் எவருமே உயிர் பிழைத்திருக்க முடியாது. அதனால் கடற்படை படகு வரும் வரை நீர் உணவு எதுவுமே இன்றி 29 மணித்தியாலங்கள் வெள்ளத்துக்கு மத்தியில் தத்தளித்தோம். அப்போது பஸ்ஸின் பிற்பகுதி உடைந்ததில் 3 கீழே விழுந்தனர். எனினும் கடற்படையினரின் துரித முயற்சியால் அவர்கள் பாதுகாக்கப்பட்டனர். எமது உயிரை பாதுகாப்பதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட முப்படையினர், போலீசார் மற்றும் வைத்தியர்கள் உள்ளிட்டோருக்கு நன்றி கூறுகின்றோம் என குறிப்பிட்டார். நோட்டன் பிரிட்ஜ் பகுதியில் பெய்து வரும் இடைவிடாத கனமழையின் விளைவாக விமல சுரேந்திர அணைக்கட்டு அருகே உள்ள ராணுவ சோதனை சாவடிக்கு முன்பாக ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கியிருந்த 5 ராணுவ வீரர்கள் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். இவர்களை லக்சபான ராணுவ முகாமின் மீட்பு குழுவினர் மீட்டு டிக்கோயா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாக நோட்டன் பிரிட்ஜ் போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று நோட்டன் பிரிட்ஜ் கினிகத்தேன பிரதான வீதியில் ஏற்பட்ட மண்மேடு சரிவின் காரணமாக சோதனை சாவடி முழுமையாக மண்ணுக்குள் புதைந்துள்ளது. அப்போது 19வது இலங்கை தேசிய ராணுவ படையை சேர்ந்த சார்ஜென்ட் மேஜர் ஒருவரை உள்ளடக்கிய 5 வீரர்கள் சோதனை சாவடி நிலையத்தில் வழக்கம் போல் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். சரிவு ஏற்பட்டதை முதலில் கவனித்த நோட்டன் பிரிட்ஜ் போலீசார் உடனடியாக லக்சபான ராணுவ முகாமின் கட்டளை அதிகாரியை தொடர்பு கொண்டார். தகவல் கிடைத்ததை அடுத்து கட்டளை அதிகாரி உடனடியாக மீட்பு குழுவுடன் சம்பவ இடத்திற்கு சென்றார். பின்னர் நோட்டன் பிரிட்ஜ் போலீஸ் அதிகாரிகளுடன் இணைந்து மண்ணுக்குள் சிக்கியிருந்த வீரர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். மீட்கப்பட்ட 5 பேரும் உடனடியாக டிக்கோயா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
மண் சரிவு காரணமாக நோட்டன் பிரிட்ஜ் கினிகத்தேன பிரதான வீதியில் போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியுள்ளதாகவும் வீதியில் உள்ள மண்மேட்டை அகற்றும் பணிகள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை துல்கிரிய மொன்ரோவியா பகுதியில் இடம்பெற்ற மண் சரிவில் 20 பேர் வரை காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர்களை மீட்கும் பணி இடம்பெற்று வருவதாக அறியப்படுகின்றது. அத்தோடு வெளிமடை நுவரெலியா பிரதான வீதியில் உள்ள கவரமான பகுதியில் வீதியில் சரிந்த மண்மேட்டை அகற்ற சென்ற வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஊழியர்கள் குழு ஒன்று அனர்த்தத்திற்கு உள்ளாகியுள்ளனர். அவர்கள் மண்மேட்டை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த போது அதற்கு மேலே இருந்த மண்மேடு மரம் ஒன்றுடன் சரிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தின் காட்சிகள் ஒருவரது கையடக்க தொலைபேசியில் பதிவாகியுள்ளது. அவ்விடத்தில் இருந்த லொரி ஒன்றின் சாரதி தற்போது காணாமல் போயுள்ளார். மண்மேட்டில் சிக்கியிருந்த ஒரு ஊழியர் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகளால் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கேகாலை அரநாயக்க அம்பலாங்கந்தை பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் 120 பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்களில் 20 குழந்தைகளும் அடங்குவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மண் சரிவு காரணமாக சிக்கியுள்ளவர்களை மீட்பதில் பெரும் சிரமம் காணப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது. சம்பவ இடத்துக்கு விரைந்துள்ள மீட்பு படையினர் மண்ணில் புதையுண்டவர்களை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதே நேரம் சீரற்ற வானிலை காரணமாக அலவத்துகொடை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அங்கும்புர பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. அங்கும்புர அலவத்துகொடை வீதியில் உள்ள ரம்புக்கென பகுதியில் இந்த மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த மண் சரிவில் பலர் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த கிராமத்தில் சுமார் 800 குடும்பங்கள் வசித்துள்ளதாகவும் தற்போது பெரும் எண்ணிக்கையிலானோர் காணாமல் போயுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று பகல் வரை நிவாரண குழுக்களால் கூட அந்த இடத்தை சென்றடைய முடியவில்லை என கூறப்படுகின்றது. இதே நேரம் வெளிமடை கெப்பட்டிபோல போலீஸ் நிலையத்திற்கு அருகில் பாரிய மண் சரிவு ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வெளிமடை நுவரெலியா வீதியின் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. ராணுவம் மற்றும் போலீசார் இணைந்து காணாமல் போனவர்களை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இன்று பகல் வரை 2 சடலங்கள் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். டிட்வா புயல் இன்று காலை 8 மணி நிலவரப்படி யாழ்ப்பாணம் சுண்டிக்குளத்தில் மையம் கொண்டு கடலுக்குள் செல்வதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார். இன்று காலை 8 மணி அளவின் புயலின் மையத்தின் 30% பகுதி கடலுக்குள் சென்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள அவர், டிட்வா புயல் இன்று இரவுக்குள் முழுமையாக கடலுக்குள் சென்றுவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த சில நாட்களாக பேரழிவுகளை ஏற்படுத்திய டிட்வா புயல் இன்றுடன் முழுமையாக இலங்கையை விட்டு விலகும். இன்றும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் சற்று கனமான மழைக்கு வாய்ப்புள்ளது. குறிப்பாக வடக்கு மாகாணத்தின் மேற்கு பகுதிகள் சற்று கனமான மழையை பெறும் வாய்ப்புள்ளது. வடக்கு மாகாணத்தின் குளங்களுக்கு இன்றும் அதிக நீர்வரத்து இருக்கும். ஆகவே பெருநிலப்பரப்பின் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானமாக இருப்பது அவசியம். வடமேல் மாகாணம் இன்று கனமழையை பெறும் வாய்ப்புள்ளது. மத்திய மற்றும் மேல் மாகாணத்தின் ஒரு சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அதேவேளை நாட்டின் ஏனைய பகுதிகளுக்கு வானிலை இன்று படிப்படியாக சீரடையும் என நாகமுத்து பிரதீபராஜா மேலும் தெரிவித்தார். இதே நேரம் டிட்வா புயலானது நேற்றிரவு 11:30 மணியளவில் திருகோணமலையிலிருந்து 70 கிலோமீட்டர் வடமேற்கே மையம் கொண்டிருந்ததாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது வடக்கு நோக்கி சாய்ந்த வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் 30 அளவில் இந்தியாவின் தமிழ்நாடு கடற்கரையை அண்மிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை நாளை முதல் குறைவடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடமேல் மாகாணங்களில் தொடர்ச்சியான மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும்
இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டரிற்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் மணிக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசுவதுடன் இடைக்கிடையே மணிக்கு 80 தொடக்கம் 90 கிலோமீட்டர் வரை காற்று அதிகரித்து வீசும் என கூறப்படுகின்றது. பலத்த மழை மற்றும் பலத்த காற்று காரணமாக ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கான தேவையான முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரப்பட்டுள்ளனர். சீரற்ற காலநிலை காரணமாக தடைப்பட்டுள்ள தொலைத்தொடர்பு சேவைகளை மீள வழங்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக டிஜிட்டல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடுகண்ணாவ மற்றும் வத்தளை உள்ளிட்ட பகுதிகளில் முக்கிய ஃபைபர் கட்டமைப்பு சேதம் அடைந்துள்ளமையால் நாட்டின் பல பகுதிகளில் தொலைத்தொடர்பு சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. தொடரும் அடைமழை மற்றும் மின்சார தடை காரணமாக கட்டமைப்பில் ஏற்பட்ட சேதங்களை சீர் செய்ய முடியவில்லை. இதன் காரணமாக பலர் தொலைபேசி மற்றும் இணையத்தை பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் அதனை சீர் செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அவசரமான பகுதிகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் தெரிவு செய்யப்பட்ட இடங்களில் முதற்கட்டமாக திருத்தப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதற்கமைய விரைவில் நாடு முழுவதும் தொலைத்தொடர்பு சேவைகள் வழமைக்கு திரும்பும் எனவும் அதுவரை பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டும் எனவும் அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதே நேரம் பேரிடர் சூழ்நிலை காரணமாக தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு இலவச அழைப்புகளையும் இலவச இணைய வசதிகளையும் வழங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள தகவல் தொடர்பு வசதிகளுக்காக அனைத்து தொலைபேசி இணைப்புகளையும் செயலிழக்க செய்யாமல் தொடர்ந்து வழங்க தொலைபேசி சேவை நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளது. டிட்வா சூறாவளியால் நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள பேரிடர் சூழ்நிலையை எதிர்கொண்டு மக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் அன்புக்குரியவர்களுடன் தொடர்பை பேணுவதற்கும் அத்தியாவசிய சேவைகளுக்கும் தேவையான வசதிகளை வழங்கவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அனைத்து தகவல் தொடர்பு சேவைகளையும் விரைவில் முழுமையாக மீட்டெடுக்க அரசாங்கமும் சேவை வழங்குநர்களும் இணைந்து செயல்பட்டு வருவதாக தொடர்புடைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் தொடர்பு இணைப்புகள் துண்டிக்கப்பட்ட இடங்களில் தகவல் தொடர்பு இணைப்புகளை மீட்டெடுப்பதற்கு எடுக்கக்கூடிய குறுகிய கால மற்றும் நீண்ட கால தீர்வுகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள பாரிய வெள்ளப்பெருக்கு காரணமாக தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் நிர்வாகத்தின் கீழ் உள்ள பல நீர் மூலங்கள் மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இது குறித்து கருத்து வெளியிட்ட வடிகாலமைப்பு சபையின் தலைவர் சந்தன பண்டார, මේ මොහොත වෙනකොට ලංකාවේ ඇතිලා තියෙන හදිසි ආපදා තත්ත්වයක් එක්ක ලංකාවේ තියෙන ගොඩක් ප්‍රදේශවල ජල සම්බන්ධතාවය පවා විසන්ධි වෙලා තියෙනවා. මේකෙදි එකක් ජාතික ජල සම්පාදන හා ජලාපවාහන මණ්ඩලය ජලය බෙදා හැරීම සඳහා ජලය ලබා ගන්නා ස්ථාන ඉන්ටේක් විශාල ප්‍රමාණයක් ගංවතුරු තත්ත්වය නිසා ජලයෙන් යට වෙලා තියෙනවා. ඒ වගේම ඒ වගේ පොම්ප ක්‍රියා කරන්න බැරි අවස්ථාවකට පත් වෙලා තියෙනවා ජලයෙන් යටවීම නිසා. ඒ වගේම බොහෝ ප්‍රදේශවල පිරිපහදු කරන අපේ ට්‍රීට්මන්ට් ප්ලාන්ට් ජලයෙන් යට වෙලා තියෙනවා. ඉතින් මේකත් එක්ක අපිට ජල පොම්පාගාර සහ ජලය පවිත්‍ර කරන පවිත්‍රාගාර නිසියාකාරව ක්‍රියා කරවීමේ අපහසුතාවයක් ඇති වෙලා තියෙනවා. ඒ වගේම මේ මොහොතේදී බොහෝ ප්‍රදේශවල විදුලි බලය බිඳ වැටීමක් ඒකත් ලොකු අපහසුතාවයක් වෙලා තියෙනවා ජල සම්බන්ධතාවය යථා පරිදි පවත්වාගෙන යන්න. ඒ වගේම sannivedanaya සම්බන්ධයෙන් පැත්තෙනුත් බිඳ වැටීම් සිද්ධ වෙලා තියෙනවා. ඒකත් ලොකු අපහසුතාවයක් වෙලා තියෙනවා. මේකෙදී මධ්‍යම පළාතේ මහනුවර නගරය මහනුවර නගරයට සහ පේරාදෙණිය විශ්වවිද්‍යාලයට පේරාදෙණිය රෝහලට මහනුවර රෝහලට මේ තැන් වලට ජලය සපයන අපේ ප්‍රධාන ජල පිරිපහදු සහ ඒ වගේම ජල පොම්පාගාර සම්පූර්ණම ජලයෙන් යට වෙලා තියෙනවා. ඒක ඇතර මහනුවර නගරයේ තමයි මහනුවර මධ්‍යම පළාතේ තමයි ලොකුම විශේෂණයක් වගේ වෙලා තියෙන්නේ. මේක අපිට යථා තත්ත්වයට පත් කරගන්න යම් කාලයක් ගත වෙයි. විදුලි අතිසන්ධි වෙලා තියෙනවා. ඒ වගේම දුරකථන සම්බන්ධතාවත් බිඳ වැටිලා තියෙනවා. ඒ වගේම සබරගමුව පළාතෙත් රත්නපුර දිස්ත්‍රික්කය ගැටලුවක් වෙලා නැති වුණත්
කෑගල්ලි මාවනැල්ල වගේ ප්‍රදේශ විශාල වශයෙන් බිඳ වැටලා තියෙනවා ජල සම්පාදනය. ඒ වගේම අනෙකුත් පළාත් ගත්තාම තුරුමැද පළාතේ යම් ප්‍රමාණයක් බිඳ වැටීම් වලට ලක් වෙලා තියෙනවා. ජලයෙන් යට වෙලා තියෙනවා. ඒ වගේම සබරගමුව ඌව පළාතේ මහියංගනය සහ බදුල්ල දිස්ත්‍රික්කයට අපේ තිබුණු ජල සම්පාදන ව්‍යාපෘතිවල පොම්පාගාර වතුරට යට වෙලා තියෙනවා. පොම්ප ක්‍රියා කරන්න බැරි අපහසු තත්ත්වයට පත් වෙලා තියෙනවා. යම් ප්‍රමාණයකට තවත් අඩි 7කට 8කට ආසන්න ප්‍රමාණයකට කැලණිගඟේ ජල මට්ටම ඉහළ ගියොත් අපිට අඹතලේ ජල පවිත්‍රාගාරය නිසියාකාරව ක්‍රියා කිරීමේ ගැටලු මතුවෙනවා. එහෙම වුණොත් තමයි ඇත්තටම පස්නාහිර පළාතට කොළඹ நகரයට ජල සැපයුම සම්බන්ධයෙන් අවධානමකට லக் වෙන්නේ. வெள்ள நீர் உயர்வதால் பல முக்கிய நீர் மூலங்களில் உள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை இயக்க முடியாமல் உள்ளது. இதன் விளைவாக பல மாவட்டங்களில் நீரேற்றுதல் மற்றும் சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கண்டி மாவட்டத்தில் உள்ள நீரேந்து நிலையங்கள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்கள் முற்றிலும் நீரில் மூழ்கியுள்ளன. இவற்றை மீளமைக்க கால அவகாசம் தேவைப்படும். மேலும் கேகாலை மற்றும் மாவனெல்ல பகுதிகளிலும் நீர் விநியோக தடங்கல்கள் பதிவாகியுள்ளன. இது மட்டுமல்லாமல் வடமத்திய மாகாணம், சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளிலும் உள்ள நீரேந்து நிலையங்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் விநியோக வலைப்பின்னல் மேலும் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலைவரப்படி மேல் மாகாணம் இதுவரை நீர் விநியோக தடங்களை சந்திக்கவில்லை. இருப்பினும் நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகளின் எச்சரிக்கையின்படி களனி ஆற்றில் நீர்மட்டம் வேகமாக உயரும் அபாயம் உள்ளது. ஆற்றில் நீர்மட்டம் 7 அடி அதிகரித்தால் அம்பத்தலே நீர் சுத்திகரிப்பு நிலையம் பாரிய சவால்களை எதிர்கொள்ள நேரிடும். அத்தகைய நிலை ஏற்பட்டால் கொழும்பு மாநகரிலும் நீர் விநியோக தடங்கள் ஏற்படக்கூடும். எனினும் தடையற்ற சேவையை வழங்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதே நேரம் நாட்டில் நிலவும் பாதகமான காலநிலை காரணமாக வீதிகள் மூடப்பட்டுள்ளமையால் பல பகுதிகளுக்கு எரிபொருள் விநியோகம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு முழுவதும் எரிபொருள் விநியோகம் வழமை போல் இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் இருந்து மக்களை காப்பாற்றும் நடவடிக்கைகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கண்காணித்துள்ளார். அனுராதபுரம் புத்தளம் வீதியில் உள்ள கலா ஓயா பாலத்தின் அருகில் வெள்ளத்தில் சிக்கிய பேருந்தில் உள்ள பயணிகளை மீட்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கடற்படையின் பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த வீரர்கள் அதிகாலை வேளையில் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் விமானப்படையின் தலைமையகத்தில் அமைக்கப்பட்டுள்ள விசேட அரங்கில் ஜனாதிபதி நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற பேருந்து கலா ஓயா அருகே ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கியது. பேருந்தில் சிக்கியிருந்து 40 பேர் இதுவரையில் மீட்கப்பட்டுள்ளதாகவும் ஏனையவர்களை மீட்கும் நடவடிக்கை தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கடற்படை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நேரடியாக சென்று காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் ஹெலிகாப்டர்களை அதிகம் பயன்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதன்படி நாட்டில் பல இடங்களில் அனர்த்தங்களில் சிக்கியவர்களை படையினர் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்டனர். නාරි දැන් එකන කල්ලා ගන්න නාරි කිරි මට හරි ඕම වාඩි වෙන්න ඕම වාඩි වෙන්න
ඕම ඉන්න දඟලන්න එපා. இலங்கையில் தற்போது நிலவும் கடுமையான வானிலை, வெள்ளப் பேரழிவு மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட மக்களை ஆதரிப்பதற்காக இந்திய அரசு அவசர நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இந்திய இலங்கை இருநாட்டு நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் உடனடி மனிதாபிமான உதவி வழங்குவதை இந்தியா ஆரம்பித்துள்ளது. அதன்படி 80 டன் மருத்துவ மற்றும் சுகாதார நிவாரண பொருட்களுடன் கூடிய சிறப்பு விமானம் இன்று அதிகாலை கொழும்பை வந்தடைந்த நிவாரணப் பொருட்கள் இலங்கை விமானப்படையால் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்கப்பட்டன. இலங்கையின் கடுமையான பாதிப்புகளை சமாளிக்க இந்தியா தொடர்ந்து ஆதரவு வழங்க தயார் எனவும் இந்திய அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இதே நேரம் இந்திய மீட்பு பணிக்குழுவினரும் இன்று அதிகாலை நாட்டை வந்தடைந்தனர். இதில் 4 பெண்களும் 76 ஆண்களும் அடங்குகின்றனர். மேலும் 4 மோப்ப நாய்களும் இந்த குழுவில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. நாட்டில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களை விரைவில் மீட்கும் நோக்குடன் இந்த குழுவினர் இலங்கைக்கு வந்துள்ளனர். அவர்கள் அனர்த்த நிவாரண உபகரணங்களையும் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதே நேரம் இந்திய அரசினால் இலங்கையின் மீட்பு நடவடிக்கைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட விமானம் தாங்கி கப்பலான INS விக்ராந்த் கப்பலில் இருந்து இந்திய செட்டக் ஹெலிகாப்டர் மீட்கும் பணிகளை இன்று மாலை முதல் ஆரம்பித்தது. இதே நேரம் இலங்கையில் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்களுடன் இந்தியாவின் 2வது விமானமும் இன்று மாலை கொழும்பை வந்தடைந்துள்ளது. இன்று அதிகாலை இந்திய அரசாங்கமும் மக்களும் வழங்கிய நன்கொடைகளுடன் கூடிய இந்திய விமானம் ஒன்று இலங்கையை வந்தடைந்த நிலையில் தற்போது 2வது விமானமும் நிவாரணப் பொருட்களுடன் நாட்டை வந்தடைந்துள்ளது. இதே நேரம் இலங்கைக்கு உடனடி நிவாரணமாக $2 மில்லியன் ஒதுக்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. டிட்வா சூறாவளியின் கடுமையான பாதிப்புகளிலிருந்து நாடு தொடர்ந்து மீண்டு வருவதால் இலங்கையின் அவசர நிவாரண முயற்சிகளை ஆதரிக்கவே இந்த உதவி வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார். தீவு முழுவதும் உள்ள சமூகங்கள் கனமழை மற்றும் பரவலான வெள்ளத்தால் கடினமான நாட்களை எதிர்கொள்கின்றனர். இந்த நெருக்கடியின் போது இலங்கையுடன் ஒன்றிணைந்து அமெரிக்கா நிற்கிறது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவுவதற்கான உறுதிப்பாட்டை வாஷிங்டன் உறுதிப்படுத்தியுள்ளதாக தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மாலைதீவு அரசு இலங்கைக்கு $50,000 நிதி உதவி மற்றும் 25,000 டூனா கேன் பெட்டிகளை நன்கொடையாக வழங்க முடிவு செய்துள்ளது. டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட பரவலான பேரழிவிற்கு ஆதரவு வழங்கும் விதமாக இலங்கை மக்களுக்கு மாலைதீவு மக்கள் சார்பாக மனிதாபிமான மற்றும் நிவாரண உதவிகளை வழங்க மாலைதீவு அரசாங்கம் இந்த முடிவை எடுத்துள்ளது. இந்த நடவடிக்கை அதன் நெருங்கிய அயல் நாடு மற்றும் இலங்கையின் நட்பு மக்களுடன் ஒற்றுமையின் உறுதிப்பாடு என மாலைதீவு வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த சிறிய நன்கொடை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ இலங்கை அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு பங்களிக்கும் என்று மாலைதீவு நம்புகிறது. அத்துடன் இது இரு நாடுகளுக்கும் அவர்களின் மக்களுக்கும் இடையே பகிர்ந்து கொள்ளப்படும் நெருங்கிய பிணைப்புகளுக்கான ஆழ்ந்த அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாணய மாற்று விகிதம்